எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து தான் அங்கே பேசுகிறேன். நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் தான் அங்கே இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. இது முழுக்க முழுக்க கொங்கு சொந்தங்களுக்காகவே ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமோனி எதுன்னு கேட்டிங்கன்னா அஜய் கொங்கு மேட்ரிமோனி. நம்ம அஜய் கொங்கு மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒட்டன்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 16 வருஷம் முடிய போகிற தருவாயில் இருக்கிறதுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்கள்லேங்க நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க. அந்த முருகனர்கள் எல்லாம் சுவிச்சமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த 2 வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம். இன்றைக்கி கூட ஒரு நம்பர் கூப்பிட்டுருந்தாருங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகம் எல்லா பக்கம் அனுப்பிச்சி நீங்கள் மட்டும் அனுப்பிச்சி விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாருங்க. நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வராதுங்க. உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடி நம்பர் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா அதில் புது ஜாதகம் டெய்லி ஏற்றுற ஜாதகம் பூராமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முழுவதும் ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க. வெளி மாநிலங்கள் வெளிநாட்டு வரன்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் சைடு வந்து நிறையா வருதுங்க. ஈரோடுங்க, திருப்பூர், பல்லடம், அவனாசிங்க, ஓபிங்க, சத்தியமங்கலம், பவானிங்க, அந்தியூருங்க, இந்த மாதிரி இங்கிட்டு காங்கயம், பெருந்துறைங்க, சென்னிமலை, பொள்ளாச்சி, உணவனப்பேட்டை, மடத்துக்குளமுங்க, ஒட்டஞ்சத்திரம், கரூர், நாமக்கல், சேலம், எடப்பாடி, தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொங்கு சமுதாயங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு விட்டுருக்காங்க. இந்த ஆஃபீஸ் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது. ஆனால் வரக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நமக்கு வந்துட்டுருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு வெள்ளாளர் கவுண்டர், நம்ம கொங்கு சொந்தங்களுக்கு மட்டும்தான் பார்க்குறோம். கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம். எந்த கேஸ்ட்டுக்குமே அலௌடு இல்லைங்க. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, பெங்களூர் பண்ணக்கூடிய பசங்க ஜாதகம் பசங்க பொண்ணுக்கு ஜாதகம், டீச்சர் லைனில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகங்க, வக்கீலுக்கு படிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாமுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க, மாநில கவர்மெண்ட் எல்லா ஜாப்பில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நம்மளுக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம். இப்போ குறிப்பாக இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா பசங்க ஜாதகம் வந்தாலுங்க அதிகமாக வந்துருக்கு. எல்லாமே விஐபி கண்டிஷனில் தான் இருக்காங்க. பசங்க பூரா நல்ல பையனுங்க, சூப்பர் பையனுங்களாக இருக்காங்க. பூராமே ஐடியில் வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் ஜாப்புங்க, பேங்கில் ஒர்க் பண்ண பசங்க, இந்த மாதிரி நிறைய பசங்க ஜாதகம் தான் நிறையா வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக்டர் வரன் கூட நிறையா வந்துருக்குதுங்க. பிள்ளை ஜாதகம் வந்துருக்குது, பசங்க ஜாதகம் வந்துருக்குது. அதேமாதிரி வெளிநாட்டு வரன்களும் நமக்கு நிறையா வந்துட்டுருக்குங்க. வெளிநாட்டிலேயே சேலரி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 75 லட்சம் 80 லட்சம் வாங்கக்கூடிய பசங்க ஜாதகம் இன்றைக்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு சொந்தங்கள் அனைவருமே அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையன்களுக்கு வரன்னு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எந்த கான்செப்டில் பார்க்கணும் அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரியே பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் திண்டுக்கல் சைடு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது எல்லாமே மாவட்ட ரீதியாக போட்டிருக்கணும். கரூர் மாவட்டங்க, நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம்ங்க, இந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டம், இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அந்த மாவட்டத்திலே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்குதுங்க. கொங்கு சொந்தங்களுக்காக ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமோனிங்க. கொங்கு சொந்தங்கள் பூராமே யூஸ் பண்ணிக்கங்க, விட்டுறாதீங்க. ஜாதகம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்குதுங்க. மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சுடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கும் நல்ல இடங்கள் அமைட்டு நான் முருகனை வேண்டிக்கிறேனுங்க. அந்த முருகனர்களாலும் உங்கள் உலதெய்வத்தில் நல்ல இடங்கள் அமைட்டு நான் வேண்டிக்கிறேங்க. பசங்க ஜாதகம் நிறையா வருதுங்க. பொண்ணுங்களுக்கு வரன்னு பார்க்கணும், மறக்காமல் அனுப்பிச்சி விடுங்க. நல்ல பசங்களாக இருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டத்தில் இருக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரங்க. அதேமாதிரி வீட்டில் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. வயசான காலத்தில் அவங்க நல்லா கை விட்டுறாதீங்க, நல்ல முறையாக பார்த்துக்குங்க. அதேமாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, நம்ம கொங்கு சொந்தங்கள் அனைவரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஆதரவு தாருங்க. சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்.